ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சிறப்புங்க ஐயா. நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் கடக லக்னம். அதுக்கு முன்னாடி ராசியை விட ஏன் லக்னம் முக்கியத்துவம் அதை பத்தி சொல்லுங்க. லக்னம் நேரத்தை அடிப்படையாக வச்சது. இப்போ இன்ன நிமிஷத்தில் இன்ன வினாடியில் இன்ன செகண்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கும்போது அங்கே விதி நிர்ணயிக்கப்படுது. அப்போ மனித வாழ்க்கையில் அத்தனை நிகழ்வுகளுக்கும் அடிப்படை ஆதார புள்ளியாக அந்த லக்ன புள்ளி தான், அந்த நிமிஷம்தான் வேலை செய்யும். நீங்கள் நட்சத்திரமோ ராசியோ சொல்லும்போது நட்சத்திரத்தை வச்சு தான் ராசி சொல்கிறோம். அது சொல்லும்போது நாள் கணக்கில் போகுது. ஒரு நாள் நட்சத்திரம், 2.25 நட்சத்திரம், ஒரு ராசி. அப்போ அது வேரியேஷன் அதிகமாக இருக்குது. அதாவது அகண்ட இடைவெளி, இது குறுகிய இடைவெளி. அதனால் லக்னம் முக்கியம். லக்னத்தை வச்சு 12 பாவத்தை கணக்கு போடும்போது தான் நம்ம விதி கொடுப்பனையே, இப்போ திருமணம் எப்படி, தொழில் எப்படி, நம்மளுடைய ஆரோக்கியம் எப்படி, ஆயுள் எப்படி, குணாதிசயம் எப்படி, எல்லாமே லக்னத்தில். ஐயா அதே மாதிரி லக்னத்தில் இருக்கும்போது தோற்றம், வெளி தோற்றத்தை கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமா. இப்போ ஒரு கடக லக்னம் அப்படின்னா பொதுத்தன்மையில் சந்திரனை போன்றவர்கள். அதாவது ஜென்ரலாக சந்திரன் அப்படின்னா என்ன? கனிவு, ஒரு மாதிரி சாஃப்ட் நேச்சர், பொறுமை, சகிப்புத்தன்மை, அன்பு, இதெல்லாமே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே நட்சத்திர பிரகாரம் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். தாய்ப்பாசம் மிக்கவர்கள். ஆமாம். ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே போகும்போது அந்த குருவனுடைய 4ஆம் பாதம் மட்டும் ஒரு புள்ளி இருக்கு. மொத்தம் 9 புள்ளி கடகத்தில். அதில் ஒரு புள்ளி குருவனுடையது, மிச்சம் 4 பாதம் சனியினுடையது. பூசம் 1 2 3 4, ஆயில்யம் 1 2 3 4. இப்போ இந்த அமைப்பில் தான் அந்த ஆட்டிடியூட் மாறும், சுபாவம் மாறும். ஆமாம். இப்போ பெருசாக சந்திரன் கடகராசி அப்படின்னா நிர்வாக திறமை. அதாவது 4ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு அப்படின்னா என்னென்னா, என் வீடு, என் இடம், என்னுடைய உரிமை அப்படின்றத நிலைநாட்டக்கூடிய இடம். அதனால தான் 4ஆம் இடத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு கட்டடம் உருவாக்கணும், சொந்த பந்தம் உருவாக்கணும், தொழில்கள் உருவாக்கணும். அதில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் கடகராசி கடக லக்னத்தில் பிறக்கிறவங்க அவங்க குரு சந்திரனாக வேலை செய்வாங்க. அப்போ அந்த தோற்றம் எப்படி இருக்கும்? கனிவோடு சேர்ந்து நேர்மை, சத்தியம், தர்மம், ஒரு தர்ம, அதாவது இப்போ என்ன தர்மகர்த்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லெவலுக்கு இருக்கும். ஒரு ஆன்மீக சிந்தனை இருக்கும். ஆன்மீக சிந்தனை மட்டும் இல்லை, ஆன்மீகத்துக்கே வழிகாட்டியா நான் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதே பூசத்தில் வந்தாச்சுன்னு வைங்க, அது கொஞ்சம் ஆரம்பத்திலேயே ஸ்லோ. அதாவது ஒரு நாமளே நிலைநிறுத்திக்கிறதுக்கு தடுமாறும், வேகம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் சனி. இந்த சனிக்கும் சந்திரனுக்கும் என்னன்னா, ஒரு இயக்கத்துக்கு தடை வைக்கிற மாதிரி மனசு நினைக்கும், ஆனால் உடம்பு ஒத்துழைக்காது. அதே மாதிரி நினைச்சாலுமே கூட ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஒரு செய்கைகளை பார்த்தீங்கன்னா ஸ்லோ மூமெண்ட். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம அப்டேட்டடாக சீக்கிரம் போக முடியாது. அந்த மாதிரி அமைப்பு சனி. இப்போ அதே ஆயில்யத்தில் லக்னம் அமைஞ்சதுன்னா திறமைசாலிகள், கம்யூனிகேஷன் நாலேஜ் உள்ளவங்க, எந்த இடத்துல போனாலும் விவேகமாக சமாளிக்கக்கூடியவங்க, நான் எதையும் டேக்கிள் பண்ணி சமாளிக்கிற திறமை எனக்கு இருக்குன்னு தன்னம்பிக்கையோடு செயல்படுறவங்க. ஸோ அந்த ஆதிக்கத்தை அவன் வச்சுருக்கான். இப்படித்தான் லக்ன புள்ளி வேலை செய்யும். இதில் பாத ரீதியாக வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் பூசம் 1 2 3 4ன்னா 1ஆம் பாதம் அது ஒரு மாதிரி வேலை செய்யும், ஸ்டெடியாக இருக்கும். 2ஆம் பாதம் என்ன பண்ணும், கொஞ்சம் ஆசிலேஷனாக இருக்கும். அதே பூசம் 3ஆம் பாதம்னா உறவுக்கும் கலைகளுக்கும் அழகுக்கும் கவர்ச்சிக்கும் மதிப்பு கொடுக்கும். ஆனால் பொருளாதாரத்துக்கு அவ்வளோ விவேகம் இல்லை. 4ஆம் பாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே சோம்பேறித்தனம், அதாவது இழப்பு. இப்படி ஆயில்யத்திலையும் 4ஆம் பாதம் நல்லா இல்லை, 1 2 3 நல்லா இருக்குது. இப்படி பாத ரீதியாக நம்ம லக்ன புள்ளியை பிரித்து பார்க்கணும். பாத ரீதியாக எடுக்கும்போது அக்யூரஸியே வந்துடும். இப்போ நீங்கள் 12 பாவத்துக்குமே இந்த புள்ளி தான் கணக்கு ஆதாரம். இப்போ நீங்கள் பூசம் 1ல் பிறக்கிறீங்கன்னா உங்களுக்கு பணத்தை பற்றி கேள்வி இருக்குன்னு வைங்க, அதுக்கு சிம்ம ராசி எடுத்துக்கணும். கடகத்திலிருந்து 2ஆம் பாவம், அதில் 5வது புள்ளி எது, அதாவது 2வது புள்ளி எது? பூசம் 1ஆம் பாவத்தில் பிறக்கிறீங்கன்னு வைங்க, புனர்பூச 4 பூசம் 1 தான் கிடக்கும். அதே மாதிரி 2வது புள்ளி மக 2ஆம் பாதம் சிம்மத்தில். அப்போ கேது தான் உங்களுக்கு காசு கொடுக்குற கிரகம். இப்போ இதே நீங்கள் கொஞ்சம் புள்ளி தள்ளி ஆயில்யத்தில் பிறக்கிறீங்கன்னா இங்கே சுக்கிரன் தான் காசு கொடுக்குற கிரகம்.
பூரம். ஆமாம், அது மாதிரி கல்யாணத்துக்கு, அது மாதிரி குழந்தைக்கு, அது மாதிரி தொழிலுக்கு, இப்படி தான் புள்ளிகளை நகர்த்திப்பாங்க. கடகலக்னத்தில் பிறந்தவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன? பலம் என்பது இவங்களுக்கு நிர்வாகத் திறமை. எதா இருந்தாலும் எல்லாத்தையும் ஈர்த்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நான் இருக்கேன், தலைமை ஏற்றி வழி நடத்துவேன், அது பரிவோடு செய்வேன் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை வச்சிருக்கு. ஆனால் பலவீனம் அப்படின்னு எடுக்கும் பொழுது இவங்களுக்கு இடமாற்றங்கள் தவிர்க்க முடியாதது. அதே மாதிரி ஒரு பெரியவர்களுடைய ஆதரவுங்கிறது பெருசாக கிடைக்கிறது இல்லை. இப்போ பகை, நோய், கடன் இப்படிங்கிறதுல எல்லாம் நீந்தி வர வேண்டியிருக்கு. லைஃப்பில் எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கு. 8ஆம் இடமே சனி வீடு அல்லவா, அந்த சனி வீட்டினுடைய நட்சத்திரம் தானே பூசம். அப்போ என்ன ஆகும்? ஸ்ட்ரகிள். ஆனால் இப்போ நம்ம விருச்சிகத்தை பற்றி பேசுவோம், மீனத்தை பற்றி பேசுவோம், கடகத்தை பற்றி பேசுவோம். இந்த 3மே சம்ஹார ராசி. அது மாதிரி இருக்கும் பொழுது இந்த கடக லக்னத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் இந்த எதிர்நீச்சல் போட ஒரு பிரச்சனை இருக்குது. இதே ஆயில்யத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சி செட்டில் ஆகிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும் அந்த குடும்பமே. ஆனால் அதுக்கு பின்னால் நல்லா இருக்கும். காரணம் என்ன? புதன் விரையாதிபதி, 12ஆம் வீட்டுக்கு அதிபதி, 3ஆம் வீட்டுக்கும் அதிபதி. ஸோ அந்த கான்செப்ட் படி இவங்களுக்கு இயங்கணும். இவங்களுக்கு அடிப்படையில் நல்ல யோகம் தரக்கூடியது நீர்ராசிகள் தான் யோகம் தருவாங்க. நீர்ராசிகள் தான் யோகம் தருவாங்க. சிறப்புங்க ஐயா. அடுத்து உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கை துணை எப்படி அமையும்? 3ஆம் இடமான கன்னி, 5ஆம் இடமான விருச்சிகம், 9ஆம் இடமான மீனம், 11ஆம் இடமான ரிஷபம், இதில் எல்லாம் திருமணம் அமைஞ்சா இந்த லக்னங்கள் அமையணும். இந்த லக்னங்களை கல்யாணம் பண்ணாங்கன்னா ரொம்ப அருமையாக இருப்பாங்க. அதே 4, 8, 12 காற்று ராசி, துலாமோ கும்பமோ மிதுனமோ அமைஞ்சிருச்சுன்னா போர்க்களமாக தான் இருக்கும். ஜென்ரலாகவே ஈகோ உள்ள திருமணம் தான். ஏன்னா 7ஆம் வீடு காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடு. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ உள்ள திருமணம் தான். அதில் சனி ப்ராப்ளமாக இருக்குது லக்னத்தில். 7ஆம் இடத்துல இருக்கிறது சூரியன், சந்திரன், செவ்வாய். அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது எல்லாமே ஒரு பாப ஆதிக்கம் வந்துடுது. அதனால் கொஞ்சம் திருமணத்தில் புள்ளியை கரெக்டாக பார்த்து இவங்க மீட் அவுட் பண்ணணும். மெயினாக இந்த 4, 8, 12 லக்னங்களை கட்டக்கூடாது. 4, 8, 12 தொடவே கூடாது. சிறப்பு. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி உழைப்புக்கு பேர் போனவங்க இவங்க தான். ஆனால் அங்கீகாரம் மட்டும் ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது? 2ஆம் இடம் அங்கே சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. 6ஆம் இடத்துலையும் அதே தான், 10ஆம் இடத்துலையும் அதே தான். இந்த சுக்கிரன் கேது கெடக்கூடாது. இந்த சுக்கிரன் கேது கெட்டு போச்சே அப்படின்னா இவங்களுக்கு அங்கீகாரம் மறுக்கப்படும். யாருக்கெல்லாம் சுக்கிரன் நட்சத்திரத்திலே இருக்கோ, கேது நட்சத்திரத்திலே இருக்கோ, அது 3 இடத்துல எங்கே வேணா இருக்கலாம். சிம்மத்தில் இருக்கலாம், தனுசில் இருக்கலாம், மேஷத்தில் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வராது. இது 8, 12ஓட தொடர்பு இருக்கும்போது தான். இப்போ சுக்கிரன் கேது மிதுனத்தில் இருக்குன்னு வைங்க, இல்லைன்னா துலாத்தில் இருக்குன்னு வைங்க, கும்பத்தில் இருக்குன்னு வைங்க, இதில் தான் ப்ராப்ளம் வரும். அதனால தான் இவங்களுக்கு லைஃப்பில் ப்ராப்ளம் வரும். கடகன்னு சொல்லும்போது ஒரு வாக்கியம் இருக்குங்க, சென்டிமெண்ட் ஃபூலஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பாசம் காட்டி அதை ஏற்றுக்க முடியாத ஒரு மனசை வச்சு தேவையில்லாமல் ஒரு அன்னைக்கெலாம் நடந்துருச்சு மனசு ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இது எதனால் நடக்குது? சந்திரன் என்பது ஃப்ளெக்சிபிள் பிளானட். அதாவது தினம் ஒரு நட்சத்திரம் போகிறது. அது இல்லாமல் வளர்விரை தேய்விரை அப்படின்ற கான்செப்ட் சந்திரனுக்கு இருக்கு. அந்த வீட்டில் சனியினுடைய நட்சத்திரம் விரக்தி, அப்செட் மைண்டு, முடியாதது அல்லது வஞ்சம், சூழ்ச்சி, இத்தனையும் சனி வச்சிருக்கார். சனியினுடைய குணாதிசயம் இது. அப்போ 1ஆம் இடத்துலையும் அது இருக்குது. 5ஆம் இடமான பாசம், நேசம், காதல், அன்பு, இதுலேயும் அந்த 5ஆம் இடத்துலையும் சனி இருக்குது. 9ஆம் இடத்துலையும் சனி இருக்குது. அதெல்லாமல் இதெல்லாம் உங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 4, 8, 12. அப்போ இவங்களுடைய உணர்வுகளையும் இவங்களால வெளிப்படுத்தி கரெக்டாக கொண்டு போய் சேர்த்த முடியாது. அப்படி மீறி வெளிப்படுத்தி சேர்த்துறதும் அவநம்பிக்கையாக போயிடுது. அவங்க இவங்களை உதாசீனப்படுத்துகிறாங்க. அதனால் சென்டிமெண்ட்டாக இவங்க பிரேக் ஆகுறாங்க. எப்போவுமே பாருங்கள், இந்த கடக லக்னத்துக்கு ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு அகம் சார்ந்த வாழ்க்கை மைனஸ் தான். உறவு சார்ந்த விஷயத்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஆமாம். உறவு சார்ந்தது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்கன்னா, லக்னம் நல்லா அமைஞ்சதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் பேசிக்கலாக இங்கே இருக்கிற சனி இவங்களுக்கு ஒரு விரக்தி மனப்பான்மை தான் உறவுல கொடுக்குது. ஐயா, அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம் எடுத்துக்கலாம் ஐயா. அதாவது கடன், நோய், வம்பு, வழக்கு, இதெல்லாம் இவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்?
6ஆம் பாவம் குருவனுடைய வீடாக வருது. ம். அதே நேரத்தில் அங்கே சுக்கிரன் இருக்கார். அந்த சுக்கிரன் இவங்களுக்கு லாபாதிபதி. பாதகத்தையும் தருவார், லாபத்தையும் தருவார். பூராடமா. ஆமாம். அப்போ பூரம், பூராடம், பரணி இந்த சுக்கிரன் வந்து அந்தந்த நட்சத்திரத்தில் அவங்க நட்சத்திரத்தில் வலுத்து இருந்ததுன்னா இவங்களுக்கு கடன் வந்தாலும் அது பாதிக்காது. கடனால் பெருசாக பிரபலமாக தொழிலை வளர்த்துருவாங்க. ஐயா, இவங்களுக்கு வேலை, தொழில், பதவி, அந்தஸ்து இதெல்லாம் எப்படி அமைங்கய்யா? கேது, சுக்கிரன் இந்த 2 பேர் பலமாக இருந்தால் மிக நல்லா அமையும். டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். நம்ம ஜென்ரலாக ஒரு லக்னத்தில் 12 பாவத்தில் பலன் பார்க்கணும் அப்படின்னா புள்ளி தான் பார்க்கணும். இப்போ லக்ன புள்ளி சனியாக இருக்கதா புதனாக இருக்கான்னு பார்க்கணும். என்ன பாதம்னு பார்க்கணும். ஒரு 9 புள்ளி இருக்குது கடகத்தில். புனர்பூச 4, பூச 4, ஆயில்ய 4. அதில் எந்த புள்ளின்னு வச்சு அதிலிருந்து 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் அந்த புள்ளிக்கு எந்த கிரகம் வருதுன்னு பார்க்கணும். ஒன்று கேதுவாக வரும், சுக்கிரனாக வரும். இந்த சுக்கிரனாக வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஃப்ளோரிஷிங்காக டெவலப் ஆகிடுவாங்க. கேதுவாக வந்தாலும் டேலண்ட்னால டெவலப் ஆவாங்க. ரொம்ப ரொம்ப டெவலப் ஆவாங்க. இந்த 2 கிரகம் 8, 12 தொடர்பு வரக்கூடாது. அப்படி வராமல் இருந்தால் நல்லா டெவலப் ஆவாங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அதே போல் ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, ப்ரொஃபஸராக இருக்கிறது, வேலை பார்க்குறது, கன்சல்டிங் லைனில் பண்ணுறது, மார்க்கெட்டிங் லைனில் பண்ணுறது, மருத்துவம், இது எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு வந்து ஷூராக டெவலப்மெண்ட் இருக்குது. இப்போ எப்போவுமே 10ஆம் அதிபதி வந்து காலச்சக்கரத்துக்கு லக்னமாக அமையுது. அது வந்து மிகப்பெரிய புகழ். ஒரு பெரிய அதிகாரத்துவத்தில் போகிறது. இப்போ ஒரு மிலிட்ரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் இதுக்கெல்லாமே வாய்ப்பு. ஐயா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயாவின் அறிவுரை. இந்த விஷயத்தில் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது? ஒரு மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் லக்னத்தில் பிறந்துட்டோம் அப்படிங்கிறது உண்மை. மீனமாகட்டும், கடகமாகட்டும், விருச்சிகமாகட்டும் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் இல்லாமல் இல்லை. ஆனாலும் கூட நாம் வந்து அதுக்கும் மேம்பட்ட ஒரு திறமையை வச்சுருக்கோம் அப்படிங்கிறத இயற்கை உணர்த்துது. ஏன்னா கல்லடிப்பட்ட சிலை தான் கலைநயம் வரும். அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த சோதனைகள் தான் இவங்களுக்கு பின்னால் சாதனை செய்கிறதுக்கு புத்துணர்வு கொடுக்குது. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் என்ன லொக்காலிட்டி, என்ன கிரேடு, இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஏன்னா உங்களுடைய எக்ஸ்போசர் நல்லா வளரக்கூடிய எக்ஸ்போசர். ஆனால் அதே நேரத்தில் நம்ம எந்த விஷயத்தில் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னா நண்பர்கள், சொந்த பந்தங்கள், செலவு பண்ணுறது, இதில் வந்து ஏமாந்துடக்கூடாது. மெயினாக வந்து கம்யூனிகேஷனை வச்சு செலவு பண்ணுறது. முகமே தெரியாது, ஃபோன்லேயே பார்த்து இந்த சைபர் கிரைம்லாம் நடக்குதில்ல, அதெல்லாம் இந்த பிரச்சனை தான். ஓடிபி சொல்லு, அது சொல்லு, ட்ராப் பண்ணுறேன், பணம் போகுது, அல்லது ஷேர் மார்க்கெட்டில் நம்பி போடுறது, இதெல்லாம் யூக வியாபாரம். இது எல்லாத்துலேயுமே பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்களுக்கு தான். அதை மட்டும் செய்யாதீங்க. உழைப்பு ஒன்று தான் சனியின் மூலம் உங்களுக்கு உயர்வை தரும். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த லக்னத்தை பற்றி பார்க்கலாங்க. நன்றி.